நீங்கள் இப்போ எவ்வளோ கேபிட்டல் 9000 தான் கேபிட்டல் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லாங் ஸ்ட்ராடல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாங் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஷார்ட் ஸ்ட்ராடலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த லாங் ஸ்ட்ராடல். நம்ம இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த லாங் ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கான ஸ்ட்ராட்டஜி. சரியா, இது வந்து ஆப்ஷன் பையருக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிற டைமில் மட்டும்தான். அதாவது மார்க்கெட் இன்றைக்கி வந்து எய்தர் அப் சைடோ இல்லை டவுன் சைடு ஏதோ ஒரு சைடு வந்து குறைஞ்சது ஒரு 100 பாயிண்ட், ஓகேவா, 100 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரியா, நல்லா தெளிவாக சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது அந்த டைமில் மட்டும் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ரேஞ்ச் பவுண்ட், அதாவது மார்க்கெட் வந்து இப்படி மேலே ஏறி இறங்கி இப்படின்னு சைடுவேஸ்லேயே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் கொடுக்கும். சரியா, இது வந்து மொமெண்டம் மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுக்கும், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் லாஸ் தான் கொடுக்கும். இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். திரும்ப நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இது வந்து லாஸ் கொடுக்குது இந்த டேலலாம், ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லாதீங்க. நானே தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து மொமெண்டம் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து லாஸ் தான் கொடுக்கும். சரியா, அந்த லாஸையும் நம்ம எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ இதில் சொல்ல போகிறோம். இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஷார்ட் ஸ்டார்டில் பார்த்த மாதிரி தான் மார்னிங் 9:20, ஓகேவா, 9:20 AM அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்பாட் ப்ரைஸ், மார்க்கெட்டோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ சப்போஸ் மார்க்கெட்டோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 18,022 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ அட் த மணி வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 18,000 கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ சேம் ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அதாவது சேம் ப்ரீமியம்னா இப்போ கால் ஆப்ஷனில் இப்படி இருக்குது, புட் ஆப்ஷனில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் செயினை போய் பார்க்குறீங்க, இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆப்ஷன் செயினில் என்ன ஆகும்னா அட் த மணியில் இது வந்து ஒரு 140 இருக்கும், இது வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து 132 இருக்கும். அதே போல் சிமிலராக எது வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குன்னு பார்க்கணும், அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ அதாவது கால் ஆப்ஷனில் போய் 140யும் புட் ஆப்ஷனில் போய் 19 இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆப்ஷன் செயினை பார்க்குறீங்க, அதில் வந்து கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 140 இருக்கலாம். இதே வந்து 18,050 ஏதோ ஒன்று சம்திங் இந்த இடத்துல வந்து 142 இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரியா, ஸோ சிமிலராக எந்த ப்ரீமியம் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம அட் த மணி தான் சொன்னோங்கிறதுக்காக 18,000 கால் ஆப்ஷனையும் இங்கே வந்து 122 இருக்குது அப்படிங்கிறதுக்காக 18,000 புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ப்ரீமியம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ் வந்து அதிகமாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரியா, ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம வந்து எஸ்எல் என்ன பார்க்க போகிறோம்னா 20% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் 100 ரூபீஸ்க்கு வந்து 100 ரூபீஸ் ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ்எல் என்ன பண்ணணும்னா 80 வச்சுக்கணும். ஓகேவா, இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அதாவது 20% வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ரெண்டு லெக்குக்குமே கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 20% வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரியா, ஸோ அடுத்தது இதோட உங்களுக்கு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் நல்ல ரேலி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக போயிடும். நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதாவது எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து நல்ல டார்கெட், நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் டார்கெட் வந்து 50% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட்டையும் தாண்டி போயிடும் மார்க்கெட். ஓகேவா, அப்போ உங்களுக்கு 50% மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பேலன்ஸோட ப்ராஃபிட் வந்து பேலன்ஸ் இருக்கிற மார்க்கெட் மூவ் ஆனதுக்கான ப்ராஃபிட் கிடைக்காமலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ டார்கெட் வந்து உங்களோட விஷ் தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அதில் வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனி ஒன் லெக் ஹிட் எஸ்எல் அனதர் லெக் எஸ்எல் சேஞ்ச் இன்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதாவது என்னென்னா இப்போது கால் ஆப்ஷன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதே போல்
புட் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கீங்க 20% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்போ 20.80 வந்து இது 80 கிட்ட வந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க. சேம் திங் இதுக்கும் 100 ரூபீஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கு 20% அப்படிங்கிறப்போ இதுக்கும் 80 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க. அடுத்தது மார்க்கெட் வந்து இப்போ வந்து டவுன் சைடு போகுது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஏன்னா 100 ரூபாயில் வாங்கின ப்ரீமியம் வந்து மார்க்கெட் கீழே போக போக 80ங்கிற அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்போது புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கும். சரியா? ஏன்னா இது மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கிறதுனால புட் ஆப்ஷனோட அந்த ப்ரீமியம் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ன போட்டிருக்கோம் 18 போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட 18 இருக்கிற அந்த ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது மாடிஃபை பண்ணி போட்டுக்கணும். நம்ம ஏன்னா 100 ரூபீஸில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸை 100ன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 120 தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷனோட அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுங்கிறதுனால இதை வந்து ப்ரீமியம் நம்மளோட அந்த ஸ்டாப் லாஸை வந்து நம்ம எந்த ப்ரீமியமில் வாங்கினோமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? 18 நம்ம வச்சுருந்தோம் ஆரம்பத்தில். ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம போயிட்டு 120க்கு மேலே போயிட்டு இருக்குங்கிறதுனால இதை வந்து இப்போ நம்ம அந்த 80யை மாற்றி மாடிஃபை பண்ணி 100ன்னு மாற்றிக்கணும். இதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், உங்களோட இந்த புட் ஆப்ஷன் திரும்ப போய் இதில் ஒரு ஸ்டாப் லாஸ், அதாவது மார்க்கெட் திரும்ப மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் இங்கே ஒரு 80. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஹிட், இந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். அப்போ ரிவர்ஸ் ஆகிறப்போ இங்கே ஒரு 20% உங்களுக்கு போயிருக்கும், இங்கே வந்து ஒரு 20% உங்களுக்கு போயிருக்கும். ஸோ ஓவராலாக 40% உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் 8லேருந்து 100க்கு மாற்றிட்டிங்கன்னா ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆனாலும் என்ன ஆகும்னா நம்ம வாங்கின ப்ரைஸுக்கே இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுனால இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து 0 லாஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த லெக்கில் நமக்கு 0 லாஸு, இந்த லெக்கில் மட்டும் நமக்கு 20% லாஸ். ஸோ ஓவரால் நமக்கு 20% மட்டும்தான் காமிக்கும். ஸோ ஒரு லெக்குக்கான லாஸ் மட்டும் தான் காமிக்கும், இன்னொரு லெக்குக்கான லாஸ் வந்து நமக்கு காமிக்காது. ஓகேவா? அதாவது லாஸ் வராது. இதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்டாப் லாஸை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அதாவது ஸ்டாப் லாஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, கொஞ்சம் மேலே கொண்டு போகிறது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சரியா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து இதை எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50 சார்ட்டை பார்ப்போம். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணிப்போம். அது எதர் அப் சைடாக இருக்கலாம் இல்லை டவுன் சைடாக இருக்கலாம். ஒரு 100 பாயிண்ட், குறைஞ்சது 100 பாயிண்ட்டாவது மூவ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த இடம் பாருங்கள், December 9. ஓகேவா? ஃப்ரைடே. இது வந்து ஓப்பன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 18,662. அதே போல் க்ளோசிங் வந்து 18,496. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட் வந்து டவுன் சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். நம்ம அந்த ஸ்ட்ராடல் லாங் ஸ்ட்ராடலை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். December 9. ஓகேவா? ஃப்ரைடே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் சிமுலேட்டரில் இருக்கோம். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த சிமுலேட்டரை வந்து எப்படி எந்த லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த சிமுலேட்டரில் லிங்க்கை. ஸோ இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பெய்டு வெப்சைட் தான். சரியா? ஸோ இதுக்கான ப்ரமோஷனுங்கிறது எதுவும் கிடையாது. இது வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா கம்மியான அமௌண்ட் இருக்குது. ஏன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 350 தான் இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ December 9 பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டுக்கு போடுவோம். December 9 ஃப்ரைடே. ஓகேவா? செக் பண்ணியாச்சு. இப்போது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:20. ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 18,650 இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்பாட் கிட்ட போகிறோம். 18,650 இதுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ அதோட ப்ரீமியம் பாருங்கள். இப்போ 18,650ங்கிறதோட ப்ரீமியம் வந்து கால் ஆப்ஷனில் வந்து 120யும் புட் ஆப்ஷனில் 72ம் இருக்குது. ஸோ இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. இது 120, இது ஒரு 72, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை எடுக்க வேணாம். அடுத்தது 18,700 பாருங்கள். இது வந்து ஒரு 92 இருக்குது, இது வந்து ஒரு 94 இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை பை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அதாவது 18,700 கால் ஆப்ஷன் ஒரு பை, அதே போல் 18,700 புட் ஆப்ஷன் ஒரு பை. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ப்ரீமியம் வந்து 92, 94 இருக்குது. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எவ்வளோ 20% அப்படின்னா எத்தனை பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட். ஓகேவா? இப்போ 100 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்படிங்கும்போது இந்த 92, 94னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 19 பாயிண்ட், அதாவது 19 அது வந்து ஸ்டாப் லாஸு. இதுக்கு வந்து 73 ஸ்டாப் லாஸு, இதுக்கு வந்து 75 ஸ்டாப் லாஸு. ஸோ இப்போ நம்ம இதை நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆர்டரை எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை செக் பண்ணுங்கள்.
ஸோ இந்த இடத்துல 68 தாண்டி போய் 68 கிட்ட போயிடுச்சு. அதாவது நமக்கு வந்து 73 தான். ஓகேவா, இந்த இடத்துல நமக்கு 73 ஸ்டாப் லாஸ், நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேவா, மார்க்கெட் வந்து இப்போது இந்த டயத்தில் இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நமக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து 75ன்னு வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கான ஸ்டாப் லாஸ். இப்போ இதுக்கான ஸ்டாப் லாஸை வந்து நம்ம 95ன்னு வச்சுக்கணும். ஏன்னா இது இங்கே வந்து நம்ம 94.75 வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஆப்ஷனை. அதனால் இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் இதுக்கான ஸ்டாப் லாஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா 95ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணணும், அதாவது மாடிஃபை பண்ணி 95ன்னு நம்ம மாற்றிக்க போகிறோம். இதுதான் கிட்டத்தட்ட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. சரியா, 95ன்னு இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கான டார்கெட்டுன்னு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒன்று இது வந்து 50% வந்து நீங்கள் டார்கெட் வச்சும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 50%னா 94ஓட 50%னா என்ன வரும், கிட்டத்தட்ட 47. ஓகேவா, 47 ப்ரீமியம் 47 பாயிண்ட் வரும். அந்த 47 இதோட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 141 வந்து இதுக்கு டார்கெட். ஓகேவா, இன்னும் 4 பாயிண்ட் தான் டார்கெட் இருக்குது. அதாவது நீங்கள் 50% டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா, அதுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இந்நேரம் இதில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு 163 இது வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் பாருங்க 141 தாண்டி போயிடுச்சு. ஓகேவா, உங்களோட டார்கெட்டையும் தாண்டி போயிடுச்சு. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு டார்கெட் ஓரளவு 50% வந்துருச்சு போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா, பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்டையும் தாண்டி நீங்கள் 50% சில பேர் டார்கெட் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து மார்க்கெட் இன்னும் கண்டினியூ ஆகட்டும்னு விட்டுருவீங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். 146 152 போயிடுச்சு பாருங்கள், 150க்கு போயிருக்கு. ஸோ 52 59. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஓகேவா, 213க்கு போயிடுச்சு. ஓகே, கடைசியாக பாருங்கள் 315 அப்போ 204 கிட்ட முடிஞ்சிருச்சு மார்க்கெட். இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன, 4515. இது வந்து உங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டு. இதுவே நீங்கள் 50% எனக்கு போதும் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 141க்கே நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 சம்திங் தான் ப்ராஃபிட் இருந்திருக்கும். நீங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டை கண்டினியூவாக விட்டதுனால உங்களுக்கு 4515 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கிடச்சிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி 95ன்னு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டாப் லாஸு. ஒன்ஸ் உங்களோட டார்கெட் 50% தாண்டிடுச்சு, 141 தாண்டி மீறி 150 160ன்னு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா திரும்ப உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த 95லேருந்து 141 மாற்றிக்கலாம். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட்டை ரிவர்ஸ் ஆனாலும் 141 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1000 சம்திங்காவது உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து உங்களோட மார்க்கெட்டோட டைரக்ஷன் மேலே போக போக உங்களோட ப்ராஃபிட் ஏற ஏற உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இது வந்து ஒரு இது பார்த்தாச்சு. சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆனிச்சுன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் 160, அதாவது 160 பாயிண்ட் கிட்டத்தட்ட 1% மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஒரு லாட்டை இது வந்து பை பண்ணியிருப்பீங்க. சரியா, 92 94ன்னு ஒவ்வொரு லாட்டு 2 பக்கம் பை பண்ணுறீங்க. உங்களுக்கு 4515 வந்து ப்ராஃபிட்டு. இதுக்கான கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் கம்மியாக தான் நீங்கள் இதுக்கு தேவைப்படும். சரியா, 10,000லேயே 2 லாட்டு வாங்கிடலாம். இங்கே ஒரு லாட்டு இந்த ஒரு லாட்டு வாங்கிடலாம். 10,000க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4515 வந்து ப்ராஃபிட்டு. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். அதாவது ஒன் டேல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பாயிண்ட்டாவது மார்க்கெட் நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் லாஸ் தான் காமிக்கும். மார்க்கெட் வந்து நல்ல டவுன் சைடில் போயிடுச்சு, அதனால் இந்த ப்ராஃபிட்டு. இப்போ இன்னொன்று வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே ஃப்ரைடே செக் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போது மார்க்கெட் நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குது வேறு ஏதாச்சும் ஒரு நாளில், அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடம் டியூஸ்டே பாருங்கள், இது வந்து நல்ல மூவ்மெண்ட். ஓகேவா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இருக்குது. ஆகஸ்ட் 30 வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டியூஸ்டே ஆகஸ்ட் 30 செலக்ட் பண்ணிக்கிறேன், டியூஸ்டே செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ 920க்கு மார்க்கெட்டோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 17,450 கிட்ட இருக்குது. ஓகேவா, 17,450 செக் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே 87 இருக்குது, இங்கேயும் 88 இருக்குது. ஓகேவா, ஸோ 17,450 ஒரு பை, அதே போல் 17,450 புட் ஆப்ஷன் ஒரு பை. ஓகேவா, 87 88 ஒவ்வொரு லாட்டு வந்து இதுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ஒரு 9,000 ரூபாய் இருந்தாலே போதும் உங்களுக்கு கேபிட்டல். சரியா, ரெண்டுத்துக்கும் பை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வைப்பீங்க, கிட்டத்தட்ட 19 வச்சுக்கோங்களேன், 18 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. இப்போது இதில் வந்து 70, அதாவது 69, இதுக்கு வந்து 69, இதுக்கு பார்த்தீங்கன்னா 70. ஓகேவா, 69 70 வந்து ஸ்டாப் லாஸ். இனிஷியலாக நீங்கள் மேலே உள்ளதுக்கு வந்து 69 வச்சுக்கிறீங்க, கீழே இருக்கிறதுக்கு
17 வச்சுக்கிறீங்க. ஓகேவா, 18 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ கண்டினியூ பண்ணுறீங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த இடம் பாருங்கள், மார்க்கெட் ஜம்ப் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 66 போயிடுச்சு இல்லையா, பாருங்கள் 72லேருந்து 66க்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல 70லேயே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். சரியா, இந்த இடம் 70ல் மாறிக்குது. ஓகேவா, 70ல் நமக்கு ஸ்டாப் லாஸ் விழுந்துருச்சு. தென் அகைன் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் என்ன மாற்றிருக்கணும், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெவலில் வந்து உங்களுக்கு 87 88 மாற்றிக்கணும். ஓகேவா, ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு அப்படிங்கிறப்போ வாங்கின ப்ரைஸுக்கே இங்கே வந்து நீங்கள் வந்து 69 போட்டிருப்பீங்க ஆரம்பத்தில் ஸ்டாப் லாஸ், இப்போ வந்து 88 மாற்றிக்கணும். ஏன்னா எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த ப்ரைஸை இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். இப்போவே உங்களுக்கு 1338 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. தென் உங்களுக்கு இதுக்கான 50% ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தாலே 87ல் பாதி எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 44ன்னு வச்சுக்கோங்களேன். 120 அதாவது 131. ஓகேவா, ஆல்ரெடி உங்களோட 50% டார்கெட்டுங்கிறது வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கேயே சில பேர் இங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் 131லேயே. ஓகேவா, தென் அகைன் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் மேலே போகுது. இப்போ 142க்கு மேலே போயிடுச்சு இல்லையா, 10 பாயிண்ட், அதாவது 131லேருந்து இன்னொரு 11 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸை 131 மாற்றிக்கலாம். அதாவது 87லேருந்து 88லேருந்து 131 திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. மார்க்கெட் பாருங்கள் மேலே போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ 315க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 334 வந்துருக்கு. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு 11,440. நீங்கள் இப்போ எவ்வளோ கேபிட்டல் 9,000 தான் கேபிட்டல் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. சரியா, ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்கள் எப்போ கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கண்டிஷன், அதாவது மார்க்கெட் இன்றைக்கி வந்து எய்தர் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ ரொம்ப ஃபால் ஆக போகுது இல்லை ரொம்ப ரேலி ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக மார்க்கெட் தொடங்குறப்பே ஒரு கணிப்பு கணிச்சிட்டிங்க. ஆனால் எந்த சைடுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் நல்லா ஏற போகுது இல்லை இறங்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ நீங்கள் இந்த ட்ரேடை வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சரியா, ஆனால் இது சைட்வேஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, லாஸ் தான் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் ரியலாக அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ட்ரேடில். ஓகேவா, ஸோ கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு எந்தெந்த நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது மார்க்கெட்டில் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரியான லாங் ஸ்ட்ராங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.